நமஸ்காரம். உங்களுக்கு என்ன விருப்பம்? உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், செய்து கொடுக்கிறேன் என்று ஒருத்தர் கேட்டால் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். எந்த விருப்பமும் இல்லை என்று சொல்லிவிடலாம். விருப்பம் இருக்குமானால் அதை நேரே போட்டு உடைக்கலாம், அல்லது வெகு அழகாகவும் எடுத்து சொல்லலாம். இன்னது எனக்கு விருப்பம் என்று சொன்னால்தானே புரியும். மறைத்து சொல்லக்கூடாதுன்னு சிலர் நினைப்பார்கள். ஆனால் மறைத்து சொல்லுவதிலும் ஒரு அழகு இருக்கிறது. எப்போது அப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசினால்தான் எடுபடும். பகவானை பற்றின கதைகளாகவே இருக்கட்டும். பிருந்தாவனத்தில் மழை கொட்டியது, வெள்ளக்காடாகியது. கோபிகைகளும் கோபர்களும் பசுக்களும் கன்றுகளும் செய்வதறியாமல் திகைத்தனர். கண்ணன் கோவர்தன மலையை தூக்கினார், குடையாக பிடித்தார், காப்பாற்றி விட்டார். 5 வரிகள் இருந்தனவா? இவ்வளவுதான் உபன்யாசமா? கோவர்தனோத்தரணம்ங்கிறது எவ்வளவு பெரிய சரித்திரம். 2 நாள் 3 நாள் சொல்லலாம். ஏதோ ஒரு நிமிஷத்தில் முடித்து விட்டீரே, அது சொல்ல வேண்டிய முறை இல்லை. உயர்ந்த விஷயங்களை உயர்த்தியாகத்தான் சொல்ல வேண்டும். அதற்குரிய நேர்த்தி, பரிஷ்காரம், உதாரணங்கள் எல்லாம் சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும். ராமன் சீதையை உன் விருப்பம் என்ன சொல் என்று கேட்கிறார். அதற்கு சீதை பதில் சொல்லுகிறாள். 2 இடங்கள் காட்டுகிறேன். அதில் முதல் இடத்தில் விருப்பம் என்னன்னு ராமன் கேட்கவில்லை. ஆனால் அதை போல் பேசினார். சீதை பதில் கூறினாள். யுத்தம் முடிந்து ராவணன் மாண்டு புஷ்ப விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு எல்லாரும் அயோத்தி நோக்கி பிரயாணிக்கிறார்கள். ராமன் வந்த வழியிலேயே தான் திரும்பி போகிறார், குறுக்கே செல்லவில்லை. மீண்டும் கிஷ்கிந்தை வழியில் சென்று அங்கிருக்கும் வானர பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டுதான் போகிறார். அந்த பெண்கள் எல்லாம் வர வேண்டும்னு சொன்னார்களா என்று நமக்கு தோன்றும். வானர ஸ்திரீகள். சீதை தான் அவர்களை அழைத்து போக வேண்டும்னு சொல்லுகிறாள். விமானம் கிஷ்கிந்தைக்கு மேல் பறக்க போகிறது, அருகே வந்து விட்டது. அப்போது ராமன் சீதைக்கு அந்த இடத்தை காட்டுகிறார். அவள் அங்கு வரவில்லையே. ராமனும் லக்ஷ்மணன் தானே சென்றார்கள். இது யுத்த காண்டத்தில் 123வது சர்க்கம். அத திருஷ்டுவா புரீம் சீதா கிஷ்கிந்தாம் வாலிபாலிதாம் அந்நேஷாம் வானரேந்திராணாம் ஸ்திரீபிகி பரிவிருதாஹ்யஹம் கந்துமிச்சே சஹ அயோத்தியாம் ராஜதானியும் துவயாசக. ராமனை பார்த்து சீதை கேட்டுக்கொள்வது, எனக்கு இந்த வானரர்கள் கூட வருவது விருப்பம்தான். நமக்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், வரட்டும். கூடவே அவரவருடைய பத்னி, வீட்டு பெண்கள் அவர்களும் வர வேண்டும் என்று சீதை கேட்டுக்கொள்கிறாள். அவர்களும் வர வேண்டும்னு சொல்லவில்லை. அவர்களோடு கூட சேர்ந்துதான் நம்முடைய ராஜதானி அயோத்திக்குள் நுழைய ஆசைப்படுகிறேன். அதுதான் வார்த்தையில் இருக்கும் அழகு. அவர்களையும் அழைத்து போவோம் அப்படி சொல்லவில்லை. அவர்களோடு சூழப்பட்டு தோழிகளாக ஒரு மணப்பெண் மணவரைக்குள் நுழையும் போது எத்தனை தோழிகளோடு வருவாள். சீதை இப்போது பட்டாபிஷேகத்துக்கு செல்ல போகிறாள். இவர்கள் அத்தனை பேரையும் தோழிகளாக அழைத்துக் கொண்டு அவர்களோடு சேர்ந்து நுழைய ஆசைப்படுகிறேன். அதுதான் சீதையினுடைய பேச்சு அழகு. இது ஓரிடம். மற்றொரு இடம் உத்தரகாண்டம். சீதை கர்ப்பம் தரித்தாள். அதுவே ராமனுக்கு மித்த மகிழ்ச்சி. சீதை ஊஞ்சலில் அமர்ந்திருக்கிறாள்.
ராமன் பக்கத்தில் இருந்து கொண்டு பேசுகிறார், ஆசையோடு பேசுகிறார். அபத்யலாபோ வைதேகி த்வயம் சமுபஸ்திதா கிமிச்சசி வராரோகே காமக்கிங் கிரியதாம் தவ. இப்போது நீ கர்ப்பம் தரித்திருக்கிறாய், மெத்த மகிழ்ச்சி. உன் விருப்பத்தை என்னன்னு சொல்லு, அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று கேட்டார். அப்போது சீதை சொன்னது, தபோவனானி புண்ணியானி திரஷ்டுமிச்சாமி ராகவ பல மூலாசினாம் தேவ பாதமூலேஷு வர்த்தித்தும் ஏஷமே பரமக்காமஹா இயன் மூல பலபோஜினாம். இது உத்தரகாண்டத்தில் 42வது சர்க்கம். அதில் இருக்கிற ஸ்லோகங்கள். தவக்கோலத்தோட பழங்களையும் வேர்களையும் காய்களையும் உண்டு கொண்டிருக்கும் ரிஷிகள், அவர்கள் காட்டில் இருப்பார்கள், கங்கை கரையில் இருப்பார்கள். அங்கு சென்று அவர்களோடு இருக்க விருப்பப்படுகிறேன், அவர்கள் அருளை பெற ஆசைப்படுகிறேன் என்று கூறுகிறாள். நான் அங்கு போய் பிரசவிக்க போகிறேன் என்று அப்படி சொல்லவில்லை. ராமன் எங்க போக வேணும்னு கேட்கிறார். கங்கை கரையில் இருக்கும் ரிஷிகள் வாழும் காட்டுக்கு செல்ல விருப்பப்படுகிறேன், அவர்கள் அருள் பெற வேண்டும் என்று சீதை பதில் சொல்லுகிறாள். என்ன நினைத்தாள், ஏன் அப்படி சொன்னாள், அதை வைத்துக் கொண்டுதான் ராமன் கடைசியில் காட்டுக்கு கொண்டு போய் விட்டார். நாம் எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். ஆனால் ராமன் இப்படி கேட்க சீதை அப்படி சொன்னாள். இதே போல் வெகு சில இடங்களில் மட்டும்தான் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு என்ன சீதை ராமனையோ ராமன் சீதையோ கேட்டு நடந்தது. இதை போல் வெகு சில இடங்கள். ஆனால் அந்த இடங்களில் எல்லாமே அவ்வளவு அழகான பேச்சு, ஆழமிக்க பேச்சு, அதே சமயத்தில் ஒரு அலங்கார சாஸ்திரம், கவி, எடுத்துக்காட்டுகள், உதாரணம், அணி, இலக்கணம் அத்தனை சேர்த்துத்தான் பேசியிருக்கிறார்கள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.